வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு ரோலில் போடக்கூடிய ஒரு அழகான லஞ்சு குடையோட பார்ட்டு 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டில் ஒயரை கட் பண்ணி எப்படி ஒயரை ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் எத்தனை ரோல் செலவாகும், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ஒயரை நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் இதில் பார்டர் டிசைன் வர மாதிரி நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கலர் அரேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மேலே டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரெட் கலர் கூட போட போகிறேன். அதுக்கு பார்டருக்காக நான் எல்லோ அண்டு க்ரீன் ஒயரை கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 சைடு நமக்கு பார்டர் வர மாதிரி நம்ம போட்டோம்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது போல் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 4 ரெட்டு போட்டிருக்கேன், அடுத்து ஒரு எல்லோ, அடுத்து 2 க்ரீனு, ஒரு எல்லோ. இப்போ மறுபடியும் 4 ரெட்டு போட போகிறேன். ரெட்டு போட்டு முடித்ததும் மறுபடியும் ஒரு எல்லோ, 2 க்ரீனு, ஒரு எல்லோ, மறுபடியும் கடைசியாக ஒரு 4 ரெட்டு. இந்த அலைன்ஸ் படி தான் நம்ம இதை லைன் ஃபுல்லுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த லைன் ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லைன் ஃபுல்லுமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு 4 ரெட்டு, அடுத்து எல்லோ 1, 2 க்ரீனு, அடுத்து எல்லோ 1, மறுபடியும் 4 ரெட்டு, மறுபடியும் இந்த செட்டு எப்படி கொடுத்தோமோ அதே போல் இங்கே மறுபடியும் எல்லோ, 2 க்ரீனு, எல்லோ, மறுபடியும் 4 ரெட்டு. ஸோ நமக்கு கூட பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இனி ரன்னிங் வேர் ஃபுல்லுமே ரெட் கலரில் மட்டும் தான் போட போகிறோம். நமக்கு இந்த கலர்ஸ் நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது மொத்தம் 9 லைன் போடணும். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயரை விட்டுருக்குமோ அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது செகண்ட் லைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒயரு சென்ட்ரல் லைன் போடும்போது விட்டோமோ அதே அளவுக்கு அளந்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை அளந்துட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இப்படி மேலே வச்சு இந்த ஒயரை இப்படி மேலே கொடுத்து இனி நம்ம செகண்ட் லைனோட ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு ஒயரை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இனி நம்ம ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதனால் நம்ம அப்படியே இந்த செகண்ட் லைனை ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் நாட்ஸ் ஃபுல்லுமே. இது லஞ்சு கூடைக்காக ஆர்டர் கேட்டிருந்தாங்க, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக. இது லஞ்சு கூடைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சைஸு, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ரொம்ப பெரிய கூடை லஞ்சு கூடை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்காது. அதனால் கரெக்டான சைஸ் கொடுத்தோம்னா தான் பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கோயிலுக்கு கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சின்ன பூஜை கூட மாதிரியும் இருக்கும். நாட்ஸ் எல்லாமே எப்பயும் டைட்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கூட பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ரொம்ப நாள் லைஃப்பும் இருக்கும் கூடைக்கு. ஸோ இதே போல் தான் நம்ம சென்ட்ரல் லைனை விட்டுட்டு அந்த சைடு ஒரு 4 லைனும் இந்த சைடு கீழே 4 லைனும் போடணும். மொத்தம் 9 லைனு சென்ட்ரல் லைனு இல்லாமல் மேலேயும் கீழேயும் 4 லைன் போட்டோம்னா நமக்கு எண்ணிக்கை கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த சைடு 4 இந்த சைடு 4 இந்த சென்ட்ரல் லைன் இல்லாமல் நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயரை கொடுத்தே நம்ம ஃபுல்லுமே போட்டு முடிச்சிடுறோம். ஸோ நான் இந்த அடியை ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடி ஃபுல்லுமே போட்டு முடிச்சாச்சு. நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இந்த பார்டர் டிசைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ நீங்களும் இதே போல் அடி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய மேல் பாகம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இதனோட அடுத்த பாகத்தில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அஸ்விகவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.